மீட்பராம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். பிதாவினுடைய சமூகம் இந்த நாளில் உங்களை மூடிக்கொள்வதாக. ஆவியானுடைய பிரசன்னத்தினால் நாம் எல்லோரும் புது பலனை பெற்று கர்த்தாதி கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அவரை அன்பு செய்து தேவாதி தேவனை பாதம் பணிந்து நாம் அவரை ஆராதிப்போம். இந்த ஆராதனை நாளில எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் முழு உலகில் உள்ள கடவுள் பக்தி கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் சொன்ன மாபெரும் செய்தி. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. கடவுளை கும்பிட வேண்டும், கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் உள்ள எல்லா தேசத்தாரும், எல்லா மதத்தாரும், எல்லா தெய்வ பக்தி உள்ள மக்களும் விரும்புவது, தேடுவது, நம்புவது ரொம்ப நல்லது. ஆனால் நாம் அநேக இடத்துல பத்திரிகையிலும் சரி, டிவிலையும் சரி, இந்த கோயிலில் கடவுளை தரிசிக்க டிக்கெட் வாங்கி கொண்டு ஜனங்கள் வரிசையில் நிற்கிறார்கள். அந்த கோயிலில் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கென்று கடவுளை தரிசிக்க முதல் இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கோயிலில் பெரிய உயர்குலத்து மனிதர்கள், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் கடவுளை தரிசிக்க முதல்ல அவர்களை உள்ளே விட்டு விடுகிறார்கள். மற்ற ஜாதி ஜனங்களெல்லாம் 4 நாள் 5 நாள் என்று சொல்லி வெயிலிலும் குளிரிலும் காற்றிலும் அப்படியே வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகளை கேட்கும்போது அது எவ்வளவாய் மனவேதனையும், அது எவ்வளவாய் ஆச்சரியத்தையும் அது உண்டாக்குகிறது. அன்பானவர்களே, சர்வலோகத்தை உண்டாக்கிய சத்தியமுள்ள கடவுளை இந்த புனித பைபிள் போதிக்கிறது. இந்த கடவுள் சொல்லும் செய்தி என்ன என்று கவனித்தீர்களா? இவரை தரிசிக்க யாரும் டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியமில்லை. இந்த மெய் தெய்வத்தை தரிசிக்க யாரும் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை. இந்த மெய் தெய்வத்தை தரிசிக்க யாரும் பெரிய ஜாதி, கீழ் ஜாதி என்று சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இந்த மெய் தெய்வத்தை தரிசிக்க யாரும் அதிக பணம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்தெல்லாம் போய் முன் வரிசையில் போய் இடம் பிடித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதெல்லாம் சினிமாவுக்கு பொருந்தும், கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதுக்கு பொருந்தும். கடவுளை தரிசிப்பதுக்கு இதெல்லாம் பொருந்தாது. சர்வ வல்லமுள்ள கடவுள் என்ன சொல்லுகிறார்? உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் என்றால் என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இதுதான் சர்வத்தையும் படைத்த உத்தம தெய்வம், உன்னத தெய்வம், மனித குலத்தை நேசிக்கிற மகிமையின் தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வம் மனித குலத்துக்கு இன்றைக்கும் சொல்லும் செய்தி. இந்த உலகில் நீ எங்கே இருக்கலாம், கோயிலே இல்லாத இடத்துல நீ இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாத. உன் முழு இருதயத்தோடு என்னை தேடுவாய் என்றால் நீ தேடுகையில் என்னை நீ கண்டுபிடிப்பாய் என்று சொன்னார். எத்தனை மகத்துவமுள்ள சத்தியம் என்று உணர்ந்தீர்களா? எவ்வளோ படித்தவங்க, எவ்வளோ பெரிய பெரிய பதவி வகிக்கிறவங்க, எவ்வளோ விஞ்ஞானத்தில் முன்னேறினவர்கள், விஞ்ஞானத்தில் படித்தவர்கள், வளர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கூட இந்த சத்தியத்தின் ஞானத்தை அவங்க இன்னும் கண்டுபிடிக்கலை. அவங்களாம் கோயில்களில் போய் டிக்கெட் வாங்கி வரிசையில் நிற்கிறதும், மணிக்கணக்காக வரிசையில் நிற்கிறதும் இப்படியாக இருப்பதைத்தான் காண முடிகிறது. அன்பானவர்களே, சர்வத்தை உண்டாக்கிய கடவுள் எல்லாருக்கும் வெளிப்படுகிறவர். அவரை பார்க்கறதுக்கு ஒரு டிக்கெட்டும் தேவையில்லை. உண்மையான மனம் திரும்புதல் தான் தேவை. முழு உள்ளத்தோடு கூட கடவுளை தேடுவதுதான் தேவை. முழு இதயத்தோடு கடவுளை வாஞ்சிப்பதான் தேவை. முழு இருதயத்தோடு கடவுளை நம்புவதான் தேவை. இதைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவ தேவன், உலக முடிவு மட்டும் உங்களோடு கூட இருக்கிற அந்த தேவன் நமக்கு, உங்களுக்கு அவர் போதிக்கிறார். ஆகவே உங்கள் முழு இதயத்தோடு கூட மெய் தெய்வத்தை நீங்கள் தேடுங்கள். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால அந்த கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார், அந்த தெய்வம் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த வேத புத்தகத்தில் ஓசியா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது,
இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடுகளோடு மாடுகளோடு கடவுளை தரிசிக்க சென்றார்களாம். ஆனால் அவர்கள் கடவுளை காணவே இல்லை. ஆடுகளோடு மாடுகளோடு அவருக்கு பலியிட்டு, ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிடுவது, மாடுகளை பலியிடுவது கடவுளுக்கு பிரியம் என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள். அதனால் ஆடுகளோடு மாடுகளோடு அவங்க ஆலயங்களுக்கு போனாங்களாம். அவங்க தேவனை தரிசிக்கவே இல்லையாம். ஆமாம் அன்பானவர்களே. என்றால் வேதம் சொல்லுகிறது, அந்த கடவுள் சொன்னார், லூக்கா 11:9, தேடுங்கள் கண்டடைவீர்கள். உன் முழு உள்ளத்தோடு என்னை தேடு, விசுவாசத்தோடு என்னை தேடு, உண்மையான மனம் திரும்புதலோடு என்னை தேடு. கர்த்தாவே இயேசுவே, உம்மால் நான் வாழ முடியும் என்று சொல்லி என்னை தேடு. உம்மாலத்தான் எனக்கு வெற்றி என்று என்னை தேடு. உம்மாலத்தான் நான் ஜீவனாய் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று என்னை தேடு. மருத்துவர்கள், மருந்துகள் உன்னை கைவிட்டாலும், மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் கர்த்தராகிய இயேசுவை தேடு. நீ எங்கே இருந்தாலும் சரி, அங்கே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார், அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் வழியாக. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைக்கு எல்லாரும் வருகிறோம் என்றால் எதுக்காக? முழு உள்ளத்தோடு கூட தேவனை ஆராதிப்பதற்காக, முழு இதயத்தோடு மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்தை வணங்குவதற்காக, முழு இதயம் முழு ஆத்மாவோடு கூட அந்த ஆவியான தேவனை பற்றி கொள்வதற்காக. அவருடைய ஜீவ சத்தியங்கள், அவருடைய வெளிப்பாடுகளை நமக்கு தரும். அவருடைய தொடுதல் அவருடைய வெளிப்பாடுகளை நமக்கு தரும். அவருடைய அற்புதம் அவருடைய வெளிப்பாடுகளை நமக்கு தரும். ஆகவே அன்பானவர்களே, சர்வத்தை உண்டாக்கிய தேவனுடைய தரிசனம் என்பது இலவசமானது, கிருபையானது, தயவானது. முழு உள்ளம்தான் தேவனுக்கு தேவை, முழு இதயம்தான் தேவனுக்கு தேவை. அவருக்கு எந்த டிக்கெட்டும் தேவையில்லை. இந்த தெய்வத்தை தரிசிக்க யாரும் டிக்கெட் வாங்க வேண்டியதில்லை, யாரும் வரிசையில் நிற்க வேண்டியதில்லை, யாரும் பெரிய ஜாதி சின்ன ஜாதி என்று சொல்லிக்கொள்ள வேண்டியதில்லை, யாரோ யாருடைய சிபாரிசையும் வாங்கி கொண்டு முன்னால் முந்திக் கொள்ள வேண்டியதில்லை. முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்கள் என்றால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்றார் கர்த்தராகிய தேவன். எத்தனை அற்புதமான சத்தியம்! இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற நீங்கள், இந்த சத்தியத்தை பக்தி உள்ள பலதரப்பட்ட இனத்து நண்பர்களை, சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்கும்போது, தெய்வத்தை சந்திக்க முழு இதயம்தான் அவருக்கு தேவை. முழு உள்ளத்தோடு அவரை தேடணும், அதுதான் தேவை. உலக பிரகாரமான இது போன்ற சம்பவங்களாம் அவருக்கு தேவையில்லை என்கிறதை அன்பாய் அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுதுதான் அவர்கள் உணர்வடைவார்கள், அவர்கள் ஞானம் அடைவார்கள். தங்களுக்குள்ளே முழு இதயத்தோடு தேவனை அவர்கள் தேடுவார்கள். இந்த ஆவியான கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 4:23 பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆம், கடவுளை ஆராதிப்பதற்கு யாரும் எருசலேமுக்கு போக வேண்டியதில்லை, இஸ்ராயல் தேசத்துக்கு போக வேண்டியதில்லை. கடவுளை விசுவாசிப்பதற்கு புண்ணிய பூமி என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மனித குலத்தை தேடி வந்து விட்டார். ஆகவேத்தான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை தேடி வந்து விட்டார். அவர் எங்கும் அவரை தேடலாம், எங்கும் அவரை தரிசிக்கலாம், எங்கும் அவரை ஆராதிக்கலாம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்போதே வந்துவிட்டது என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து வந்ததுனால எங்கும் கடவுளை நாம் ஆராதிக்கிற வாய்ப்பை தந்து விட்டார். என் நாமத்தில் எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கின்றீர்களோ அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் ஆண்டவராய் இயேசு. இந்த தெய்வத்தை தான் இன்றைக்கு வரிசையில் நிற்கிறவர்களும், டிக்கெட் வாங்குறவர்களும், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று எண்ணிக்கொள்கிறவர்களும் இன்னும் அறியவே இல்லை. எத்தனை பரிதாபம்! தெய்வம் டிக்கெட் வாங்கி வெளிப்படுகிறவர் அல்ல. அவர் மனித குலத்திற்கு தன்னைத்தானே மகிமையாய் வெளிப்படுகிறவர். அன்பின் கடவுள், இரக்கத்தின் கடவுள், தயவுள்ள கடவுள், பரிசுத்த கடவுள், தாய் மறந்தாலும் நம்ம மறவாத கடவுள், சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை முழு இதயத்தோடு கூட நாம் தேடுவதுதான்
மகிமையான ஆராதனை. ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, சர்வ வல்லவரே, உம்மை எங்கும் தொழுது கொள்ளும் காலத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. உலகில் எந்த காடோ மலையோ மேடோ குகையோ குடிசை வீடோ அல்லது எந்த இடத்திலும் உம்மை ஆராதித்து உம்மை ஜனங்கள் கூடும்போது எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர் ராஜா. நமக்கு கோடி கோடி நன்றி. இம்மானுவேலனாய் வந்த எங்கள் ஆண்டவராய் இயேசுவே, உம்மை ஆராதிப்பதற்கு டிக்கெட் வாங்க வேண்டியதே இல்லை, கியூ நிற்க வேண்டியதே இல்லை, காற்றிலையும் வெயிலிலையும் மழையிலும் நனைய வேண்டியதே இல்லை. முழு இருதயத்தோடு கூட உம்மை தேடினாலே போதும். நீர் வெளிப்படுகிற தேவன். உமக்கு கோடி நன்றி. இந்த சத்தியத்தை எங்கள் தேசத்தில் இருக்கிற 100 கோடி பேருக்கு மேல் ஜனங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே, அவர்களை அறியும்படி செய்யுங்க. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.